அண்மை செய்தி 18 மாவட்டங்களில் 34 பாலங்கள் கட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை விடுவித்திருக்கிறார். ரூபாய் 177.85 கோடியில் 34 உயர்மட்ட பாலங்கள் கட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செரீனா இணைப்பில் இருக்கிறார். செரீனா, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட ஆணையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் 117.85 கோடி மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் 34 உயர்மட்ட பாலங்கள் கட்டுவதற்கு தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கான அரசாணை என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாலங்களின் கட்டுமான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 2024-25 ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் இந்த பாலங்கள் என்பது கட்டி முடிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நேரடியாக சென்றும் இணைப்பு வசதிகள் இல்லாத குடியிருப்பு பகுதிகளில் தேவைப்படும் உயர்மட்ட பாலங்களை முன்னிறுத்தி 18 மாவட்டங்களில் இந்த பாலங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்ய வேண்டும் என்று அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டம் இருக்கக்கூடிய காரமடை வட்டத்தில் இருக்கக்கூடிய பாலத்தை அமைப்பதற்கான 2,83 லட்சம் செலவில் பாலம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டாரத்தில் 8,13,44,000 செலவில் பாலம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல், தர்மபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரியில் 2 பாலங்கள், ஊத்தங்கரை வட்டத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய 2 பாலங்கள், அதே போல வேப்பனஹள்ளியில் ஒரு பாலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒட்டப்புள்ளியில் அமைத்திருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தை சீரமைக்கக்கூடிய பணி, மதுரை, நாமக்கல், அதே போல சேலம், ஆத்தூர் உள்ளிட்ட 34 மாவட்டங்கள் பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள் இருக்கக்கூடிய பாலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2024-25 ஆண்டிற்கான அந்த வருவாய் கணக்கின் கீழாக இந்த பாலங்கள் அனைத்தும் அமைக்கப்படும் என்று அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34 பாலங்களை 117,84,60,000 ரூபாய் செலவில் 18 மாவட்டங்களில் கட்டுவதற்கான அரசாணையை இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செரீனா.